ஐயாவுண்டியா ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு அற்புதமான விழா நமக்கு அகில உதய தின விழா. அதில் வந்து அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பு இன்னைக்கு வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து நமக்கு அற்புதமாக சீல்டுலாம் வந்து ஆளுநர் கையினால் கிடைக்கிறது மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த நல்ல நாள் உங்களுக்கு வந்து எப்படி அமைஞ்சது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த சந்தோஷம் எப்படி அமைஞ்சது? இந்த மாதிரி ஐயாவளி மக்கள் எல்லா இடத்துலையும் ஒன்றுபடுறது கிடையாது. கண்டிப்பாக இயக்கமாக பிரிஞ்சு தான் இருக்கும். ஒரு இயக்கம் அந்த இயக்கம் நடத்துகிற ப்ரோக்ராம் இந்த இயக்கம் போகாது, இந்த இயக்கம் அந்த இயக்கம் போகாது, அந்த தாங்கல் நிகழ்ச்சியில் தான் இந்த தாங்கல் போக மாட்டாங்க. இப்படி ஒரு பிரிவினை இருக்குது. அந்த பிரிவினைக்கு மத்தியில் எல்லாரையும் ஒன்று சேர்த்து எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டுறதுங்கிறது பெரிய கஷ்டம். அதற்காக பல நாட்கள் உழைத்திருப்பார்கள். அவர் உழைப்பு கண்டிப்பாக நம்ம தலைவணங்கணும். இந்த ஒரு நிகழ்ச்சி எல்லா இடத்துலையும் நடக்கணும். அதுலேயும் ஆளுநர் கலந்து கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சி இத்தனை மக்களை கூட்டியிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக பெருமைப்படும். நமக்கு வந்து கிருஷ்ணகுமார் அப்புக்குட்டி ஐயா தொடர்பு கொண்டாங்க. சொன்னு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. இப்போ எல்லோரும் கலந்து கொள்வார்கள்னு சொன்னாங்க. அதனால் நம்மளும் கலந்துக்கணும். இந்த அகில திரட்டு அம்மானை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா நீங்கள்? கண்டிப்பாக பார்த்தாங்க, படிக்கலை. நல்ல பார்க்குறதுக்கே ஒரு அம்சமான ஒரு காட்சி. நமக்கு அகில திரட்டு எழுத்துக்களும் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க. எல்லாரும் படிக்கிற மாதிரி போட்டு படிக்கிற 100 ரூபா தர்ம காசு கொடுத்து எல்லாருமே வாங்கியிருக்கிறோம். அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாளில். அதனால் நிறைய மக்கள் நம்ம ஐயாவளி சொந்தங்கள் வருகை தந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரையாக நம்ம வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறோம். முதல்ல நம்ம பிரவீன்குமார் ஐயா சூப்பராக வந்து பேட்டி தந்திருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா. உண்டியா எல்லாருமே இன்றைக்கி சந்திச்சுக்கிறோம். அதனால் எங்கள் ஊரில் இருந்தும் நாங்கள் 2 பேர் இன்றைக்கி வந்திருக்கிறோம். அதுவும் ஐயா தந்த ஒரு பெரிய பாக்கியம். சரி, இன்றைக்கி நம்ம இந்த ஃபங்க்ஷனில் நம்ம கலந்துக்கிட்டோம். என்னெல்லாம் மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி? மகிழ்ச்சி ஒன்று, அகில திரட்டமான இது வரைக்கும் நாம் படித்ததுலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எடுத்தோடனே அதை பார்க்கும்போது முன்னால் முதல் பேஜில் எப்போ கொஞ்சம் வேற ஒரு வித்தியாசம் தெரியும். அது இப்போ மாற்றப்பட்டிருக்கு. ஐயா வைகுண்ட பரம்பொருள் அருளிய அகில திரட்டம் என்று உண்மை வந்திருக்குது. அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெண்டாவது, இன்னைக்கு ஆளுநர் பேசிய உரை ரொம்ப ஆன்மீகம், இது ஆன்மீக மேடை இல்லையா? அதனால் ஆன்மீகம் பற்றி அவர் பேசியது ரொம்ப தெளிவான பேச்சு. வரலாறுகளை வந்து அந்த வருஷம் கூட பிசகாமல் வருஷங்களை எடுத்து சொன்னாங்க. பழைய வரலாறுகள் மக்களுக்கு தெரியாததை எடுத்து சொன்னாங்க. நாம் எப்படி முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, நம்ம வைகுண்டருடைய அவதாரத்திற்கான காரணம் என்ன, இதெல்லாம் கிளியராக பேசினாங்க. ரொம்ப தெளிவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நேர்மையான அதிகாரி. அவருடைய வாயிலிருந்து அந்த ஐயா வைகுண்டருடைய வார்த்தைகளை கேட்கும்போது, வைகுண்ட அவதாரத்தை பற்றி சொன்னதை நமக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவார்டு ஆமாம், வந்து அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பு வந்து நமக்கு தந்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அமைப்பு வந்து நல்லா வளரணும். அதுக்காக நம்ம எல்லாருமே வந்து ஐயா கிட்ட வேண்டுதல் வைப்போம். இன்னும் இது மாதிரி எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல செயல்கள் இந்த அமைப்பு வந்து செய்யணும். அதுக்காக நீங்களும் ஐயா கிட்ட வேண்டணும். நம்ம எல்லாருமே இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம். சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஊருக்கு போகிறோம் ஐயா. சரி, அடுத்தது இவ்வளோ சின்ன வயசில் வந்து ஒரு அவார்டு வந்து ஐயா உங்களுக்கு வாங்கி தந்திருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்ம கையில் கிடையாது. எல்லாம் ஐயா நிச்சயத்தது. அது மட்டுமல்ல, இந்த அமைப்பு வந்து எல்லாரையுமே ஊக்கப்படுத்துகிறாங்க. அதனால் இப்போ நாங்கள்லாம் வந்து உங்கள் ஸ்டேஜில் அகில திரட்டு கற்றுக்கல. இப்போ எங்களுக்கும் சின்ன வயசு தான். ஆனால் உங்களுக்கு வந்து ஐயா தந்த ஒரு பெரிய பாக்கியம். அது வந்து இன்றைக்கி இவ்வளோ மக்கள் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சீல்டு வந்து ஆளுநர் கையினால் வாங்குறதுக்கு ஐயா ஒரு பெரிய பாக்கியம் தந்திருக்காங்க. அதனால் நீங்கள் 2 பேர் ஐயாவுக்கு வந்து அனுதினமும் நன்றி சொல்லணும். இன்னும் வந்து இந்த அகில திரட்டு அம்மானை நம்ம வந்து நிறைய படிக்கணும், இன்னும் நிறைய பேர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து 2 பேருக்கும் வரணும். அதனால் இந்த நன்னாளில் இப்போ வந்து தினகர் குரு 2 பேருமே அற்புதமாக இங்கே வருகை தந்திருக்கிறாங்க. உங்களை கூட்டிகிட்டு வந்த அவங்க பெற்றோர் இதுக்கெல்லாம் காரணமாக ஐயா வந்து நிச்சயித்து வச்சுருக்கிறாரு. அதனால் இவங்க குடும்பம் இன்னும் ஐயா வழி நடத்தி இன்னும் இவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஐயா வாங்கி கொடுக்கணும். நம்ம யூடியூப்பில் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பதிவு பண்ணோம். இன்றைக்கி வந்து இந்த அகில திரட்டு அம்மானை இந்த அவார்டோட இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் வரீங்க? கரெக்டாக கல்லிடைக்குறிச்சிலேருந்து வரீங்க. எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? 4 hours ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா கொஞ்சம் களைப்பாக இருக்கும். ஆனால் இப்போ உங்கள் மதத்தில் வந்து களைப்பே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் தானே, எல்லாம் வாங்கினோன்னு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி தானே?
சரி, தொடர்ந்து நம்ம எல்லாருமே சந்திக்கணும். இன்றைக்கி வந்து அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பு நம்மளை வந்து ஒருங்கிணைச்சி நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லி தொடர்ந்து ஐயா கிட்ட இது மாதிரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணி ஐயா மக்களை வந்து ஒன்று சேரதுக்கு நம்ம எல்லாருமே வேண்டும். சரிங்களா? வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஏடுவாசிங்க. நமக்கு சேனலும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு சேனல் வந்து பண்ணுறீங்களே, அந்த பேர் சொல்லுங்கள். தினகர் குரு யூடியூப் சேனல் தானே? அவங்க சேனல்லையும் வந்து நம்ம சேனலில் பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்க யாருமே இந்த ஆன்மீகத்தை வந்து எங்கேயுமே வெளியில் வந்து பதிவு பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அவங்களே படிச்சுட்டு அவங்களே ரெக்கார்டெல்லாம் போட்டு நம்ம வந்து வெளியிடுறாங்க. அதனால் எல்லாரும் நினச்சா இவங்க 2 பேரையும் வந்து நல்லா ஊக்கப்படுத்தலாம். அது வந்து ஐயா நம்ம கையில் வந்திருக்கிறாரு. எல்லாம் சான்றோர் கையால் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எல்லா மக்களும் எங்கள் சேனலுக்கும் ஆதரவு தந்து இன்னும் இவங்களை ஊக்கப்படுத்தினா அகில திரட்டை இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு ஐயா பெரிய வாய்ப்பு கொடுப்பாங்க. குறிப்பாக அவங்க குடும்பமும் இவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. எல்லாருக்காகவும் நம்ம வேண்டுவோம், நன்றி சொல்லுவோம் ஐயா. சரி, நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இந்த ஃபங்க்ஷனில் தான் இவங்களை வந்து மீட் பண்ணேன். ஐயா உங்கள் பேர் என்ன? மகேஷ். எங்கேருந்து வரீங்க? நெய்யாற்றுல. எத்தனை மணிக்கு கிளம்பிப்பீங்க? காலையில் 6 கிளம்பிருக்கீங்க. சரி, நீங்களும் வருகிறது ரொம்ப சந்தோஷம். புதுமுகம் நம்ம எல்லாரும் ஐயாவுடைய பிள்ளைகள் தான். ஆனால் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம் அப்படின்னா ஐயா நிச்சயித்தது. ஷீல்டு தந்திருக்காங்க. அகிலத்திற்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. என்ன நினைக்கிறீங்க? ஐயா இதில் வந்து அகிலத்திற்கு வந்து முன்னாடி எல்லாம் வந்து புதுக்குட்டி சுவாமி. சரி சரி சரி. இதில் ஐயா வைகுண்ட பரம்பரை வைக்க தானியத்தை காண்கிறாங்க. சரிங்கய்யா. சரி, உண்மையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சரி சரி. இந்த பேரை நீங்களே காமிச்சிருங்க வீடியோவில். சரிங்கய்யா. சரி, தொடர்ந்து படிப்போம் நம்ம எல்லாருமே. தொடர்ந்து இதே மாதிரி மீட் பண்ணுவோம். அவர் ஒன்றாக தான் கண்டிப்பாக. சரி, அகில உலக ஐயாவுடைய சரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது வந்து கடின உழைப்பு அதுதான் சாதாரண ஒரு காரியம் இல்லை. வந்து அருமையாக பேசுகிறேன். சரிங்க. ஆனந்தையா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சுரேந்தரையா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து அகில உலக ஐயாவளி நமக்கு எல்லாரும் சேர்ந்துருக்குது. அகில திரட்டு விழா. அது மட்டுமல்ல, நமக்கு எல்லாம் ஆதிவாசிகளுக்கெல்லாம் இந்த சீல்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கௌரவிச்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டு அந்த போகிற சந்தோஷமாக இருக்குது. திருநெல்வேலி சரி சரிங்க. ஐயா உங்களுக்கு ஆசை இருக்குது. பயனில்லாமல் நல்லா இருக்கு. சரிங்கய்யா. சரி, வாங்கியிருக்கீங்க. என்னால் இந்த விருது இந்த விருதுக்கு ஈடாக முடியாது. சரி சரி. இந்த புக் அட்டை நல்லா இருக்குது. நல்லா இருக்கும். நல்லா இருக்குது. பழைய காரியம் சரிங்கய்யா. சந்தோஷம். ஐயா வந்து நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. நம்ம யூடியூப்பில் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து நிறைய பாடலை நம்ம பாடணும். வந்து நிறைய வாசிக்கணும். ஐயா வந்து நல்ல வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஆனந்த ஐயா அவங்களும் அப்படி தான் ஏடுவாசிக்குள்ளே நாங்கள் சந்தித்து அறிமுகமாகி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னா ஐயா நிச்சயித்தது தான். எல்லாம் எல்லாருக்குமே எல்லா வளமும் கொடுக்கணும். அது வந்து ஐயாவளி மக்கள் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் தான் முடியும். அந்த நாள் வந்து இன்றைக்கி நிச்சயிச்சிருக்கிறது. இது வந்து தொடரும். அதனால் ஐயா கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சு இந்த அகில உலக ஐயாவளி சேவை அமைப்புக்கும் மனமாற